ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 8ஆம் நாளிலே நாம் உபவாச ஜபத்தில் நம்ம செய்ய போகிற காரியம் என்னென்னா, அதாவது அநேகர் சரீர பலவீனங்களால் பாதிக்கப்பட்டுருக்காங்க. அதனால் எனக்கு கூட த்ரோட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இன்றைக்கி எல்லாருடைய சரீர சுகத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். விசுவாசித்து அறிக்கை செய்து வசனங்களை அதிகமாய் அறிக்கை செய்து நம்ம பலவீனமானவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய செய்தி பலவீனப்பட்டிருக்காங்கன்னு என் காதுகளுக்கு வருது. ஸோ அதனால் பலவீனப்பட்டவர்களுக்காக, சுகவீனர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே, முதலாவது தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே எல்லா விதமான பாவ சாப கட்டுகளிலிருந்து தகப்பனே ஸ்தோத்திரம். 1 யோவான் 1:7 கலாத்தியர் 3:13 இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா உடன்படிக்கைகள், எதிர்வல்லமைகள், ஆத்தும பிணைப்பு எல்லாவற்றிலும் ஆண்டவரே நிரந்தரமான ஒரு விடுதலை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அப்போது ஆலயத்தை நம்ம எப்படி பார்த்துக்கொள்ளணும்? ஒரு பழுதும் இல்லாமல், அஃப்கோர்ஸ் பில்டிங் பழசாக தான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த பழுதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் இல்லையா? சுவர், தூண், அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிக்கல் சேரு, பெஞ்சு, டேபிள்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த பீடத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுவோம்? பழுதடையும் போது அது கொஞ்சம் ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணணும்? அது சரி பண்ணிடணும் இல்லையா? ஆலயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி பார்த்துக்கணும். ஏன்னா தேவன் உலாவுகிற இடம். அதே மாதிரி அதை எப்படி வச்சுக்கணும்? பரிசுத்தமாகவும் வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த பரிசுத்த ஆலயத்தில் நியாயமாய் நீதியாய் செய்ய வேண்டிய காரியங்கள் தான் அந்த ஆலயத்துக்குள்ளே நடக்கும் இல்லையா? இது அப்படியே நம்முடைய சரீரத்துக்கு நீங்கள் ஒப்பிட்டு கொள்ளுங்கள். நம்ம சரீரம் நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம கூடவே இருக்கிறது நம்மளுடைய சரீரம் இல்லையா? இந்த சரீரத்தை கொண்டு தான் தேவனுக்கு நம்ம எதையாகிலும் செய்யணும் அப்படின்னாலும் நம்ம செய்ய முடியும். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய சரீரத்தை தேவனுக்கு உகந்ததாக பாவித்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும், நல்ல சுத்தமாக வச்சுக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நல்ல வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். இது மாம்சத்துக்கு தேவையான போஷிப்பு. அதே மாம்சத்துக்குள்ளே தான் பரிசுத்த ஆவியானவர் தங்குறாரு. அப்போ ஆவியில் பலப்படுறதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? நல்ல வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், துதி ஏறெடுக்கணும், ஸ்தோத்திர பலிகள் செலுத்தணும், விசுவாச அறிக்கைகள் செய்யணும். பாவம் நம்ம சரீரத்தின் மேலே தூசி படிகிற மாதிரி பாவம் நம்ம மேலே படிந்து போகாதபடி, நம்மை கரைப்படுத்தாதபடிக்கு பாவ அறிக்கைகளை செய்யணும். தேவனுக்கு முன்பாக சுத்தமுள்ளவர்களாக ஸ்தோத்திரம் நம்ம காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். புரியுது இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இனி பலவீனம் வராதபடிக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். முதல்ல சரீரத்தில் பலவீனங்கள் எதனால் வருதுன்னா, வாழ்க்கை முறை சரியா? தவறான வாழ்க்கை முறையினால். அடுத்தது, நம்ம சரீரத்துக்கு என்னென்ன முறையாக செய்யணுமோ அதையெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்தது, முந்தினோர் சாபங்கள், நம்ம செய்கிற பாவத்தினால் வருகிற சாபங்கள், இதனால் நம்ம சுமக்கிற பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள்னு அதுவும் இருக்குது. சில வன்கண்கள், பொறாமை, எரிச்சல், இந்த மாதிரியான சத்ருவின் கிரியைகளினால், சத்ருவின் தாக்குதலால் வருகிற பலவீனங்களும் உண்டு. ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய தேவனாலே நம்மை விடுவித்து காத்து ரட்சிப்பது அவருக்கு
மிகவும் லேசான காரியம் இல்லையா? விசுவாசித்து ஆமேன் என்று சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவரை நல்லா உற்சாகமாக துதித்து பாடி அறிக்கைகள் செய்து வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த 8ஆம் நாளிலே உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம்ப்பா ராஜா. ஒவ்வொருவருடைய ஆண்டவரே மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே, ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் இருக்கிற எல்லா பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு அற்புத சுகத்தையும் விடுதலையும் கர்த்தர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் வைக்கிற எல்லா துதி பாடல்கள், நாங்கள் செய்கிற அறிக்கை, தியானிக்கிற வசனம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். முதல் பாடலாக சுகம் பலன் எனக்குள்ளே, ஹல்லேலூயா பாடலாம். ஸ்தோத்திரம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் ஆண்டவரே யாவருக்கும் ஆண்டவரே, மாம்சமான யாவருக்காகவும் இந்த துதிகளையும் ஜெபங்களையும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அனைவரையும் ஆண்டவரே சுகப்படுத்தி பலப்படுத்தி உடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ஆண்டவரே எல்லா விதமான சுகவீனம் பலவீனத்திலிருந்தும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வீராக இயேசுவின் நாமத்தில். ஷபரிபிக்கரதல பரபா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே, வல்லமையால் சுகமானேன், வார்த்தையால் சுகமானேன். விசுவாசத்தோடு நல்ல வாயை திறந்து இந்த பாடலை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. எல்லா பலவீனம் சிந்தையிலையோ இருதயத்திலையோ சரீரத்திலையோ ஆவியிலையோ எங்கே பலவீனம், உறவுகளுக்குள்ள அந்த அன்பு நிலைத்திருக்க முடியாமல் என்ன விதமான பலவீனங்கள் இருந்தாலும் குணப்படுத்த நம்முடைய கர்த்தராலே ஆகும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இயேசுவே என் இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசுவே என் இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. தழும்புகளால் சுகமானேன், தயவினால் சுகமானேன், வார்த்தையால் சுகமானேன், வல்லமையால் சுகமானேன். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு இரத்தம் வல்லமை பாய்கின்றது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால எல்லா சுகவீனப்பட்ட பகுதிகளெல்லாம் இயேசுவின் இரத்தம் பாய்வதாக, இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு இரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் நோய் கணையம், ஸ்தோத்திரம். குடல் நோய் குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதை எங்கும் பாய்கின்றதே.
பாய்கின்றதே. இயேசுவே என் இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசுவே என் இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானேன், வார்த்தையால் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், தயவினால் சுகமானேன். சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. ரிபஷபகபரபா வல்லமை நதியாய் பரவி பாயுதே. பொட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. ரிபஷபரபகபரபா விடுதலை தாங்க இயேசுவின் நாமத்தில். ரபரகரதரபரியர்திலிபிக்கரபா மொட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் ரிபரகரபரபா சிறுநீரகங்கள் தலை எங்கு பாய்கின்றது. ரிபகரதரியரதிலிக்கரதலபா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரே, எந்த பலவீனமோ ஆண்டவரே, வியாதியோ நாசமோசமோ எங்களை உம்மை விட்டு பிரிக்காது, எங்களை வெட்கப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்திலே ஷபரகரதரபா கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. ரிபரபகபரபரபரபா ஓரிபரதலபகபரபரபா இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை பாய்வதாக, சுகமளிக்கும் வல்லமை பாய்வதாக இயேசுவின் நாமத்தில். ஓ ரஷபகரதலபரபகபரபா ஷபரதலிபி கபரபரபரபரபா ரபகபரபரதலபகபரபரபா. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே. இயேசுவே என் இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசுவே என் இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தயவினால் சுகமானே. ஹல்லேலூயா. உங்க இரக்கம் போதும் ராஜா. ஷகபரதிதி கபல ரபா கபரபா ஓரத லபா கரபரபரி கபரபரபா ஷபரத லபா கபரபரி கபரபரபரபா ஓரத லபர கரபரபரபரபரபரபா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்லமை ஸ்தோத்திரம் விசுவாசிக்கிறவர்கள் மேல் ஹல்லேலூயா நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக ஷபரத லிகபரபரபா ஓ ரபரத லெபிக்கரது யரதிக்கரதரபரபா ஷபரத லபக்கபரபரி பிக்கபரபரபரபா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், இரக்கத்துக்கு முடிவே இல்லை.
அன்பிற்கு அளவே இல்லை, அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஆமென் ஆண்டவரே, காலைதோறும் புது புது கிருபை தான்ப்பா எங்களை பலப்படுத்துது. ஷபரதல வெறிக்கபரபரியரதலபா ஷபரிக்கபரதலபரக்கரதரபரபா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாடுவோம். மெய்யான எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ, மெய்யான எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை, அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவரே, ரீபரா கரதல பரபா ஷபரதல பரிக்க பரபா, எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம். இப்பொழுதே 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 சரீரம் முழுவதும் இருக்கிற எப்படிப்பட்ட பலவீனமும் சுகமடைகிறது இயேசுவின் நாமத்துல. ஷபரா கரதல பரபா ரிபரதிலி கரதரபா ரிபரியா ரிதிரி கரதரபரபா ஷபரதலிபிரி கரதல பரபரபா. பாடுவோம் மீண்டும் ஒரு வசையா. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம், ஐயா தழும்புகளால் சுகமானோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை, அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஆண்டவரே, உம்மை தேடி வருகிறவர்கள் ஆண்டவரே, சரீர பலவீனத்தோடு ஆவியில பலவீனத்தோடு லபல பரிதிலி பிரிபிக்க பரபரபரபா ஷபர தெலிபிலி பிலிபிரிக்க பரபரா ரீபக்கர பரபரபரபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் பிடிப்பட்டிருந்த யாவரையும் விடுதலை செய்கிறவராய் உலாவிக் கொண்டிருக்கிறீர். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா கூட சுகம் உண்டு ஆண்டவரே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே சுகம் உண்டு ஆண்டவரே. விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கிறவர்களை தொடுங்க ராஜா. அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லையில் ஆண்டவரே நீங்க கிரியை செய்து ஷபல கரதலபா பலவீனமான விசுவாசத்தை பலனடைய செய்யுங்க. ஹல்லேலூயா. ஸ்ரீ பிரிதிரி கரதலபா ரிதலபரதிலி கரதரபா ஷபரதலி பிரி கரதலபரபா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அறிக்கை செய்வோம், அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் கண்கள் பார்வையை இழப்பதில்லை, என்னுடைய சகல நோய் எதிர்ப்பு சக்திகளும் குறைவதில்லை என்று நான் பரிபூரணமாய் விசுவாசிக்கிறேன். என் நுரையீரல் சுகத்தோடு இருக்கும். நுரையீரல் சார்ந்த வியாதிகள் என்னை மேற்கொள்வதில்லை இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனது வல்லமையால் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனதுன்னு சொல்கிற இடத்துல உங்களோட பெயரை போட்டுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என் தேவனது வல்லமையால் என் எலும்புகள், மூட்டுகள், தசைநார்கள், ஜவ்வுகள் சுகத்தோடு இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா வியாதியிலிருந்து சுகம் உண்டாகிற தேவனின் வார்த்தைகளே என் குடல் புண், அல்சர், ஜீரண மண்டல சார்ந்த நோய்களை குணமாக்கும் மருந்து ஸ்தோத்திரம் என்று நான் விசுவாசிக்கிறேன். குருடு, செவிடு, முடம், ஊமையின் ஆவிகளை என் வாழ்வின் எல்லையிலிருந்து துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். இரத்த புற்றுநோய், இரத்த சோகை, ஹல்லேலூயா,
எங்கள் சரீரத்தில் உண்டு பண்ணும் பலவீனங்களை முற்றிலும் நீங்கிட இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. அலறுதல், அலைக்கழிக்கப்படுதல், வலிப்பு நோய்கள் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறோம் ஆண்டவரே. ஷபரக்கரதரபா. கிறிஸ்து என் முழு வம்ச வழியை மீட்டிருக்கிறார். என் சந்ததியில் ஒரு பிள்ளையோ மன வளர்ச்சி குறைவுடன் பிறக்காது என அறிக்கையிடுகிறேன். எல்லா குறைவுகளையும் சீர்படுத்துகிற தேவன் எங்களுக்கு உண்டு என்று அறிக்கை செய்கிறேன். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்ற வார்த்தையின்படி சரீரத்தில் உள்ள சகல குறைகளும் பள்ளங்களும் செவ்வையாகிடும் என்று விசுவாசிக்கிறேன். சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். என் சரீரத்தில் உள்ள சகல குறைபாடுகளும் இது போலவே சீராகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசத்துடன் கட்டளை கொடுக்க மலை போன்ற சகல விதமான வியாதிகளும் நிச்சயமாகவே என் சரீரத்தை விட்டு நீங்கி விட்டதற்காக நன்றி. என் எலும்புகளை தாக்கும் வாத நோய், வீக்கம், எலும்பு தேய்வு, முறிவுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. ஹல்லேலூயா. என் இரத்த குழாய்கள் சுருங்கிடாமல் அடைப்படாமல் இயேசுவின் நாமத்தில் சீராய் இயங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சீரான அளவு இரத்த அணுக்கள் உருவாக்க என் எலும்பு திசுக்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் சரீரம் சீராக இயங்க என் மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை எல்லாவற்றின் மேலும் ஆண்டவரே இந்த காயப்பட்ட கரத்தை வைக்கிறோம் அப்பா. இந்த இரத்தத்தை பூசுகிறோம். எங்கள் எலும்புகள், மூட்டுகளில் சகல வலிகள், தேய்வுகள், வீக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. சரீரத்தின் உள் உறுப்புகள், வெளி அவயவங்கள் இயேசுவின் நாமத்தில் சீராய் இயங்குவதாக. ஹல்லேலூயா. ரீபக்கர பரபா. சர்க்கரை வியாதி, சுகர், கேன்சர் என்ற ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லா பொல்லாத வியாதிகளையும் ஆண்டவரே சரீரத்தை தொடாதபடிக்கு கணையம், இன்சுலினை சுரக்க சீராக செயல்பட இயேசுவின் நாமத்தில் இந்த விதமான வியாதிகள், பலவீனங்களிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தை தாக்க வருகின்ற சகலவித வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் போன்ற தொற்று வியாதிகளை ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எதிர்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிள்ளையின்மை, மலட்டுத்தன்மை, கர்ப்பம் விழுதல் போன்ற சாபங்களை இயேசுவின் நாமத்தினால எங்கள் வம்ச வழி நின்று நாங்கள் அகற்றுகிறோம் ஆண்டவரே. ஷலபா கரதரபா. கர்த்தர் விடுதலை தருகிறவராய் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற உடைய தயவுக்காக எல்லா சாபத்தையும் முறித்து எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓரி பர ஷரதரபா, ஓரி பரதலிரி கரதரபா, ஷபரபரபரபரபா. வியாதியோடு பலவீனங்களோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று சங்கீதம் 30:2 கர்த்தாவே ஸ்தோத்திரம். குணமாக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம். 3வது வசனத்தில் கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. கர்த்தர் என் சரீரத்தை விட்டு எல்லா அக்கிரமத்தையும் நோய்களையும் மன்னித்து குணமாக்கினதற்காக, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டினதற்காக, நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் எங்களுடைய வயதை வாழ வயது போல் ஆக்கினதற்காக ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாதபடி காக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்பொழுதும் சங்கீதம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஷபரபரபரபரபா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரீபக்கா பரபரி பெரி பெரி திரி பெரி திரி பிக்கரதலபா. ஷபரபா கபரபரபரபா. ஸ்தோத்திரிக்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்த தன் காரியங்களை நியாயமானபடி நடப்புகிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கர் உடைய ஆசை அழியும். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆமேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தாவே நன்றி ஆண்டவரே. எங்கள் சுகவீனம் பலவீனம் எல்லாவற்றிலும் எங்கெங்கெல்லாம் குறைவுகள் இருக்கோ எல்லாவற்றையும் சரி செய்து ஆண்டவரே எங்கள் ரத்தத்தை சுத்திகரித்து எல்லா இரத்த குழாய்கள், எலும்புகள், நரம்பு, தசை எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கன்ஸையும் ஆண்டவரே, எல்லா எக்ஸ்டர்னல் ஆர்கன் எல்லாவற்றையும் கர்த்தர் சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே பூரண ஆயுசு வரைக்கும் காத்து கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. நாளை தினத்தில் சந்திக்கலாம். நிச்சயமாக கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். அவர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தொட்டு சுகப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வார்த்தையின்படியே எல்லா சாபத்திலிருந்தும் கலாத்தியர் 3:13 எல்லா சாபத்திலிருந்தும் நீங்களாக்கி ரட்சிக்கும் என்ற வார்த்தையின்படியும் ஏசாயா 53:4-5 அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். காட் பிளஸ் யூ.